வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டோரி பார்க்க போறோம்னா மிருதன் பார்ட் 3 தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மிருதன் 2 போட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து நம்ம இப்போ மிருதன் 3 கண்டினியூ பண்ண போறோம். இது நல்லா போச்சுன்னா இதை நாங்க கண்டினியூ பண்ணி ஒரு ஜாம்பி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். பார்ட் 2 கதையை பார்த்தீங்கன்னா கார்த்திக், அதாவது நம்ம ஜெயம் ரவி ஜாம்பியா இருந்து அந்த ஆன்டிபயோட்டிக் வைரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷனா மாறி இருப்பாரு. இப்படிதான் இங்க நம்ம ஸ்டோரியை முடிச்சிருக்கோம். அதுல இருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா ஜெயம் ரவி, அதாவது கார்த்திக், அதுக்கப்புறம் ரேணு லட்சுமி மேனன், அதுக்கப்புறம் வித்யா, ஜெயம் ரவியோட தங்கச்சி உயிரோட இருக்காங்க. இதுக்கப்புறம் 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஜாம்பி வைரஸ்ல இருந்த நிறைய மக்கள் மனுஷங்களா மாறத இவங்க நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேருக்கு ரொம்ப நேரத்துக்கு மேல அவங்களால அந்த வைரஸோட வீரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க உடம்பு தாங்கல. அவங்க மறுபடியும் மனுஷங்களா மாறாம ஜாம்பியா தான் இருக்காங்க. இவங்க மெதுவா ரோட்ல நடந்து வரும்போது தான் இதை நோட் பண்றாங்க. அப்படி இருந்தும் ஜெயம் ரவி கார்ல இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு மறுபடியும் தமிழ்நாடு தலைமை செயலகத்திற்கு போறான். அங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் நிறைய மக்கள் நார்மலா மாறியும் இருக்காங்க, பாதி பேர் ஜாம்பியாவும் இருக்காங்க. மறுபடியும் அந்த இந்த ஜாம்பிஸ் அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 3 பேருக்கும் புரியுது என்னன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுது, ஆனா இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த டெத்தான பர்சன்ஸ்க்குலாம் அது ஒர்க் ஆகல அப்படின்னு உங்களுக்கு புரிய வருது. அங்க இருந்து கிளம்பி ஹெட் குவார்டர்ஸ் போய் பாக்குறாங்க. அங்க நிறைய போலீஸ் இருக்காங்க. ஆனா சீஃப் மினிஸ்டர் கன்னியாகுமரி சைடு கூட்டி போயிருக்காங்க. காரணம் என்னன்னா நிறைய ஜாம்பிஸ் இந்த காவிரி ஆற்றை தாண்டி சவுத் தமிழ்நாடு சைடு அவ்வளவா பரவவே இல்லை. அப்பதான் கார்த்திக் ஒன்னு புரிய வருது, அவன் ஜாம்பியா இருக்கும்போது தண்ணி அவ்வளவா அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஞாபகம் வருது. இப்போ அவங்க எப்படி ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எல்லாருக்குமே வேலை செய்யல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சோ இவர் பிளட்ல இருந்து எடுத்த அந்த ஆன்டிடோஸை நிறைய தயாரிக்க சொல்லி அங்க இன்சார்ஜா இருந்த அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த லேப்ல வேலை செஞ்சவங்க கிட்ட அந்த ஆன்டிடோஸ் சாம்பிளை ஹெலிகாப்டர் மூலமா சென்ட் பண்ண வைக்கிறாரு. இதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் கார்த்திக், வித்யா 2 பேருமே திருநெல்வேலி சைடு ஒரு ஹோட்டல்ல ரூம் கொடுத்து இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் ஸ்டே பண்ண சொல்லி இருக்காங்க. சேம் டைம் அந்த சைடுல ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுவும் அவ்வளவா கிளியரா டெலிகாஸ்ட் ஆகல. அதுல 3 மாதத்திற்கு முன்னால் ஆரம்பித்த இந்த விஷயம் இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் காவிரி ஆறை ஒரு தடுப்பா பயன்படுத்தி அதுல கும்பகோணம் சைடும் கரூர் சைடும் ஒரே ஒரு அங்க இருக்கிற பாலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற பாலத்தை எல்லாம் உடைச்சு விட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அவங்களோட பாலத்தெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டாங்க. அது போதாதற்கு நிறைய போலீஸ் அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால அந்த ஜாம்பிஸ் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நார்த் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மக்களை காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி ஜாம்பிஸா இருக்கிறவங்க மேலையும் நிறைய அந்த ஆன்டிடோஸை இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள மனுஷனா மாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த மனுஷனா மாறாத அந்த ஆன்டிடோஸ் கொடுத்து மனுஷனா மாறாதவங்க அங்கேயே முடிச்சு கட்டிடுறாங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு இருந்த கார்த்திக், நம்ம எதுவுமே பண்ண முடியலையே, மக்கள்லாம் இப்படி அழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே கொஞ்சம் கவலையோட இருக்கான். அதே மாதிரி திண்டுக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல லட்சுமி மேனன் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கிருந்து இவங்களுக்கு கால் பண்றா. அப்பதான் அவ சொல்றான், நார்த் தமிழ்நாட்டில் இருந்த 100% மக்கள்ல வெறும் 40% மக்களை மட்டும்தான் நம்ம காப்பாத்தி இருக்கோம். மீதி 60%ல 10% அழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 50% என்ன ஆனாங்கன்னு இன்னுமே நமக்கு தெரியல. இது ஒரு பேரழிவுதான் நமக்கு அப்படின்னு சொல்றான். கார்த்தியும் இந்த 3 மாசத்துல அவனுக்கு ஏற்பட்ட எல்லா காயங்களும் மெல்ல மெல்ல சரியாகி ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஸ்டேட் வந்துட்டான். வித்யா கிட்ட நான் இப்போவாவது மக்கள் கிட்ட போய் உதவி செய்யணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்கிற லட்சுமி கிட்ட என் தங்கச்சியை நீ பாத்துக்கோ அப்படின்னு அங்க விட்டுட்டு இப்போதைக்கு மதுரை தான் எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்டா இருக்கு. சோ மதுரையில் உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் சென்டருக்கு அங்க நம்மால் போறான். நம்ம ஹீரோ ஜெயம் ரவிக்கு அவன் ஜாம்பியா இருக்கும்போது சில உணர்வுகள் அவனுக்குள்ள இருக்கும். சோ அந்த சில ஞாபகங்கள்லாம் அதுல குறிப்பிட்ட ஒரு பெரிய ஆசிட் டேங்க் நோக்கிய ஞாபகம் வந்துட்டே இருக்கு அடிக்கடி. ஆனா அவன் மைண்டுக்கு வருது, பட் அவனுக்கு கரெக்டா அது என்னன்னு தெரியல. சரி, எல்லா ஜாம்பிஸும் எந்த மாதிரி நிலவரத்துல அழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கேட்கிறான். அப்பதான் அந்த சென்டர்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மிஞ்சி இருந்த மாதிரி எல்லா ஜாம்பிஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல மட்டுமே இந்த மாதிரி தெரியல, அதோட நடத்தையும் வித்தியாசமா இருக்கு. சில ஜாம்பிஸ் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகுது வருது, ஆனா ஏன் போகுது வருது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றான். ஜெயம் ரவி போய் பார்த்துட்டு வர்றேன், எனக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டே என்ன நிலவரம் அப்படிங்கிற பாக்குறான். ரொம்ப மோசமா பயங்கர
பயங்கரமா ஊரெல்லாம் இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றான். அப்பதான் ஒரு பெட்ரோல் பங்க்ல சில ஜாம்பிஸ் வந்து வெளியே நடந்து போறத பார்க்கறான். அதுவும் ஒரு மாதிரி நடக்குது. அதோட செயல் அப்படிலாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுது. கையாட்டல, தலை ஆட்டல, கால் மட்டும் வேலை செய்யுது. ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து அவன் மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி எறும்புகளோடு வந்து வரிசையா போற மாதிரி நடந்து போற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு போகுது. அப்போ அவனுக்கு தலையும் வலிக்குது. இதை வந்து சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றான். சயின்டிஸ்டும் எனக்கு ஏதோ தெரிய வருது, செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் கோயம்புத்தூர் சைடுல ஒரே இடத்துல நிறைய ஜாம்பிஸ் அதிகமா இருக்கிற மாதிரி கேள்விப்படுறாங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம கார்த்திக் அங்க சிலரோட அந்த லொகேஷனுக்கு ஹெலிகாப்டர்ல போறான். அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஃபேக்டரி ஒன்று காட்டியிருப்பாங்க மிருதன் பார்ட் 1ல அந்த இடம் தான். அந்த ஃபேக்டரியில வந்து ஹெலிகாப்டர்ஸ்ல உள்ள மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ராக்கெட் லான்ச் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்க. எதனால இவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னு அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்கதான் கார்த்திக் பாக்குறான். அவன் மைண்ட்ல வந்த மாதிரியே ஒரு ஆசிட் டேங்க் அங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். இவனுக்கு ஜாம்பிஸ்ல உள்ள நினைவுகள்லாம் அவனுக்கு கனெக்ட் ஆகுது. அப்பதான் இவனுக்கு தெரிய வருது இவனுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சோ இந்த இடத்துக்குள்ள வந்து டெப்தா போறாங்க. அப்பதான் வந்து அங்க பெருசா பாக்குறதுக்கு எறும்பு மாதிரியும் இல்லாம ஆக்டோபஸ் மாதிரியும் இல்லாம ஒரு உருவத்துல இருக்கு. சோ ஒரு உயிரினம். ஆனா அதை வந்து நகர முடியல. அந்த ஏரியாவில் ஒரு மாதிரி மனுஷங்களோட எலும்பு சதையோட அப்படி ஒட்டி இருக்கு. இங்க நடக்கிறத வந்து சயின்டிஸ்ட் கிட்ட மொபைல் வழியா சொல்றாங்க. அதை கேட்கும் போது தான் அவருக்கு வந்து ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இதே மாதிரி வந்து ஒரு ஃபங்கல் இருக்கு. அது எறும்புகளை டார்கெட் பண்ணும். அதை டார்கெட் பண்ணி அதை வந்து ஜாம்பியா மாத்தி மரத்தோட உச்சிக்கு ஏறி போய் அதை சூரியனை பார்க்குற மாதிரி நின்று அந்த எறும்புகளை கொஞ்சம் அந்த வைரஸோட பேட்டர்ன் எல்லாமே இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வரிசையா நடந்து போறது, அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, போன பார்ட் 1 அதாவது போன இதுல பார்த்த மாதிரி தலை வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற ஜாம்பிஸ் வந்து மனுஷங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிய வருது. ஸோ இங்க ஏதோ ஒரு கெமிக்கல்னால இதெல்லாம் மியூட்டேட் ஆகி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஃபங்கஸ் தான் மனுஷங்களை அட்டாக் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சடனா இவங்க இருக்கிற இடத்துல வந்து பெரிய ஜாம்பி வந்து கூட்டத்தோட வந்து அவுட் பிரேக் நடக்குது. இவங்க எல்லாருமே வந்து ஹெலிகாப்டர் ஏறுறாங்க. கடைசியா கார்த்திக் ஏறும்போது அவனுடைய காலை பிடிச்சி வந்து ஒரு ஜாம்பி இழுத்துருச்சு. வேற வழி இல்லாம அந்த ஹெலிகாப்டரை கார்த்தியை விட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கூட்டத்தை பிச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் நோக்கி ஒரு ஜாம்பி ஜம்ப் பண்ணுது. அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோ ஜெயம் ரவி தான். மறுபடியும் ஜாம்பியா மாறிட்டான் என்ன அப்படின்னு சரி ஒரு போலீஸ் வந்து சுட போறான். உடனே இன்னொருத்தர் வந்து நிப்பாட்டு வேற சுடாத அப்படின்னு. அப்பதான் தெரிய வருது இவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கான் அப்படின்னு. இந்த ஹெலிகாப்டர் பிடிச்சி தொங்கிட்டே பாதி தூரம் வரும்போது மறுபடியும் நம்ம ஜெயம் ரவி மனுஷனா மாறினான். அப்ப அவனுக்கு ஒண்ணு புரிய வருது, நம்மள ஜாம்பி கடிச்சா குறிப்பிட்ட சில நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம ஜாம்பியா இருக்கும் அப்படின்னு. ஆனா உடம்புக்குள்ள வந்து அந்த ஆன்டிடோஸ் வந்து வைரஸ் ஓடுறனால அவன் வந்து ரெக்கவர் ஆயிடுறான் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ இங்கிருந்து வந்து ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி பறந்து போறாங்க. ஹேர் ஸ்ப்ரேயிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இது கேரளா பார்டர்லயும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலயும் அவுட் பிரேக் ஆகி ஹெலிகாப்டர்ல பறந்து வந்துட்டு இருக்கிற ஜெயம் ரவிக்கு இப்பதான் புரியுது இது வந்து ரொம்பவே பெருசா ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற நடக்க போற ஸ்டோரி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.